இப்போ மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எத்தனை இடத்துல போய் நீங்கள் தண்ணியில் இறங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் பார்க்காம நீங்கள் உள்ளுக்குள்ளே உட்காந்து தலைவர் மக்கள் விரும்ப மாட்டாங்க. களத்தில் இறங்கி வேலை செய்கிற தலைவர் தான் விரும்பும். அது களத்தில் இறங்கி வேலை செய்யறது எங்கள் அண்ணன் செல்வமணி. பழைய கட்டு மரம் தெரியுமா உனக்கு? யாரு? கலைஞர். அவர் இருக்கும் போது எங்கள் அண்ணன் ஆட்சி அரசியல் ஆரம்பித்தவர். எங்கள் தம்பி இப்போ வந்திருக்கிறார். எங்கள் தம்பிக்கு கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது. நடிகர் வருவாங்க, வந்த வழியே போயிடுவாங்க. தோளில் போடுற துண்டை தூக்கி உன் காலில் போடுறான், மிதிச்சிட்டு ஓடுறிய. ஏதாவது ஒரு துண்டை எடுத்து போடா, ஏய் துண்டை போட. எங்கள் அண்ணன் சொல்லுவாரா? எங்கள் அண்ணன் சொல்லுவாரா? துண்டை போடும் போது அவ்வளோதான், அங்கேயே அடி விடும். ஒரே ஒரு தேர்தல் அவர் சந்திக்கட்டும். சந்திச்சு முடிச்சோடனே என்னுடைய வாக்கு சதவீதம் இவ்வளோன்னு சொல்லட்டும். சொல்லி முடிச்சோன்னே நாங்கள் பேசுகிறோம். எனக்கும் விஜய் பிடிக்கும். நான் ஒரு விசிறி மட்டும்தான். ஒரு இளைய தலைமுறை விசிறியா இருந்துட்டு அதை ஓட்டர்ஸா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு இளைய தலைமுறையோட நாசமா போற வழிவகுக்குது. அது மிகப்பெரிய தப்பு. அண்ணன் எடுத்து வைக்கிற கருத்து சரியான கருத்தான்னு பேச மாட்டேங்கிறான். ஏன்னா உன்னை இந்த தெருநா குலைக்காது. சீமான் 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 சீமான். டேய், திராவிடம் எங்களுக்கு எப்ப இல்லை, எப்பவுமே எங்களுக்கு திராவிட எதிரி. எவன் திராவிடத்தை ஆதரித்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நீண்ட காலமாக நம்ம கட்சி பண்ணி ஆடிட்டு இருக்கோம், நாம் தமிழர் கட்சி. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் அரசியல் வந்திருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பாதிப்படையும், இளைஞர்கள் ஓட்டெல்லாம் பிரியும் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தம்பி, நான் அடிக்கடி சொல்லிட்டேன் தம்பி. நாங்கள் மோடியா லேடியான்னு சொன்னதில்ல யாரு? ஜெயலலிதா. அந்த அம்மா இருக்கும்போது பழைய கட்டு மரம் தெரியுமா உனக்கு? யாரு? கலைஞர். அவர் இருக்கும் போது எங்கள் அண்ணன் ஆட்சி அரசியல் ஆரம்பித்தவர். எங்கள் தம்பி இப்போ வந்திருக்கிறார். எங்கள் தம்பிக்கு கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது. நடிப்பார், நல்ல நடிகர் எங்கள் தம்பி. நாங்கள் அதான் சொல்லுவோம், எங்கள் தம்பி நல்ல நடிகர். ஆனால் அரசியலில் எங்கள் தம்பிக்கு அனுபவம் இருக்கா? எங்கள் அண்ணன் 13 ஆண்டு காலமாக இந்த மண்ணுடைய வரலாறு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம், தொன்று தொட்ட வேளாண்மை அப்படின்னு பேசுகிறாரு. இவர் பேசுவாரா? யார்? விஜய் அவர்கள் பேசுவாரா? விஜய். புது கல்யாணம் அப்படி தான் இருக்கணும். மரும வழி 4 பேர் வருவான், அழைச்சிட்டு போவான். 5 பேர் பலகாரம் சுடுவான், 6 பேர் சிக்கனா மட்டனா இருக்காப்பா. அப்படி புது கல்யாணத்தில் அப்படி தான் இருக்கும். கடைசியாக கமலஹாசன் வந்தார், டார்ச்சர் எடுத்து வந்தார். நான் வெளிச்சத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க போகிறேன்னு ஆகி காட்டாரா? அடுத்த முதல்வர் எங்கள் ஐயா ரஜினியை வந்துட்டாரா? நடிகர் வருவாங்க, வந்த வழியே போயிடுவாங்க. ஏன்னா அரசியல் என்பதற்கு ஒரு தகுதி வேணும். இந்த மண்ணினுடைய மக்களுடைய முழுமையான உணர்வை, அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கக்கூடியவன் தான் தலைவன். அது எங்கள் அண்ணன். பார்த்தில்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த போராட்டமாக தான் சரி, அது பரந்துரு விமான நிலையம், ஸ்டெர்லைட்டு, இருக்கிற ஹைட்ரோ மீத்தேன் எரிவாயு, இருக்கிற கூடங்குளம், இன்னும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல போய் மக்கள் சார்பாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர். இன்னும் சொல்லப்போனால் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் என்னுயிரண்ணன் சீமான். இதை எவன் வந்தாலும் யார் வந்தாலும் மாற்ற முடியாது. விஜய்லாம் வந்த பக்கமாக போயிட்டு அப்புறம் சொல்லுவார். அப்புறம் அதாவது பாசிசமா பாயாசமா நீ ஏதாவது ஒன்று விட்டுட்டு போயிடுவார். அதனால் அவரெல்லாம் வருவாங்க, வந்த வழியே போயிடுவாங்க. விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. இன்னும் 2-3 தேர்தலை பார்த்தாருன்னா அவர் வின் பண்ணுறது வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? விஜய் அவர்கள். தம்பி, நான் அவருக்கு அனுபவம் சொல்ல, அதுக்குள்ளே போடக்கூடாது. ஏதாவது போகிற போக்கில் போட்டு போகக்கூடாது. நான் கொடுத்த 500 ரூபாயை மறந்துடாதுன்னு போட்டுக்கூடாது. நீ வா, களத்தில் நில்லு, மக்களுக்கு போராடு, மக்களுடைய அன்பை பெற்று எங்கள் அண்ணனை மாதிரி ஒரு 10 ஆண்டு காலம் போராடு. இருக்கிற ஏரி, குளம், ஆறு, ஓடை, கம்மா இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிக்க. மக்கள் தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடி மக்கள் எங்கெங்கே கடத்தப்பட்டிருக்கிறாங்க சென்னையிலேருந்து தெரிஞ்சிக்க. எத்தனை வீடு ஏழை மக்களுடைய வீடு இடிக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனை மக்கள் வீடு இழந்து நிற்கிறாங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வா. ஒன்றுமே தெரியாத ஒரு மாநாடு போட்டு எதுவுமே பேசுகிற இங்கேருந்து ஓடுற துண்டு, தோளில் போடுற துண்டை தூக்கி உன் காலில் போடுறான், மிதிச்சிட்டு ஓடுறிய. ஏதாவது ஒரு துண்டை எடுத்து போடா, ஏய் துண்டை போட. எங்கள் அண்ணன் சொல்லுவாரா? எங்கள் அண்ணன் சொல்லுவாரா? துண்டை போடும் போது அவ்வளோதான், அங்கேயே அடி விடும். தோளில் போட்ட துண்டை எவனாவது கீழே போட்டான்னா அங்கேயே இறங்கி அடிப்பார் எங்கள் அண்ணன். ஏன்? துண்டுங்கிறது கொள்கை மாதிரி, நம்ம கோட்பாடு கொள்கை மாதிரி. நீ துண்டை எறிறா, நீ பாட்டில் மிதிச்சுக்கிட்டு ஓடுறிய. அப்புறம் உனக்கு என்ன கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது? அதை தம்பியை சொல்கிறோம் நாங்கள். தம்பி கூட நல்லா வருத்தப்படுறான், திராவிடமும் தேசியமும் ஒன்றான்னு. ஏன்னா அதுக்கு எங்கள் அண்ணன் பல முறையில் விளக்கம் கொடுத்துட்டாரு.
ஏன்னா அதை பற்றி எவனுமே பேச மாட்டேன். அண்ணன் பேசுகிறது சரியா, அண்ணன் வந்து எடுத்து வைக்கிற கருத்து வந்து சரியான கருத்தான்னு பேச மாட்டேங்கிறான். ஏன்னா உன்னை இந்த தெருநா குலைக்காது. சீமான் 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 டேய், கருத்தை கருத்தியலால் மோதுங்க, நாங்கள் தயாராக இருக்கிறோம். கருத்தை கருத்தியலால் மோத முடியாதவன் அவதூறுகளை பரப்பாங்கிறது எங்களுக்கு தெரியும், அதை பரப்பிக்கிட்டு இருக்கிறான், அவ்வளோதான். இப்போ இவங்க வந்து அந்த திரைமுகத்தில் தான் எல்லா பசங்க இருக்காங்க கண்டி, அவங்களுக்கு என்னென்ன தெரியல. அதுதான் அவங்களோட இது. அவங்க அந்த திரைமுகம் இப்போ நிறைய நான் கேள்விப்படுறேன், அந்த விஜய் கட்சியில் கூட நிறைய பசங்க வந்து 60,000 70,000 80,000 1 லட்சம் செலவு பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்களா, ஐயோ எங்களால் முடியல என்ன விட்டுருங்கன்ற மாதிரி பழகுறாங்களே நம்ம பசங்களே சொல்கிறது தான். நிறைய பேர் போயிடுறாங்க. அதாவது காசு இருந்தால் பொறுப்பு போடுற மாதிரி அவங்க தான் பேசுகிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம யாரும் இங்கே நம்ம கட்சியில் வந்து காசுக்காக யாரும் காசு வச்சு யாரும் பண்ணிக்கல. எல்லாம் அடித்தட்டு மக்களை தான், எல்லாம் கூலி வேலையோ ஏதோ ஒரு சில பேர் தான் கொஞ்சம் வசதியாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். மற்றவங்க எல்லாமே தினசரி கூலிங்க, அடித்தட்டு மக்கள், மாத சம்பளம், வார கூலி வாங்குறவங்க தான் அங்கே இருக்காங்க. இது வந்து தமிழ் தேசியத்தால் கட்டுப்பட்ட ஒரு அமைப்பு. இதில் வந்து ஒரு செங்கலை கூட யாராலையும் உண்மையாக தமிழ் தலைவரை நேசித்து வந்த யாருமே தமிழ் தேசியத்தையும் அண்ணனை விட்டு போக மாட்டாங்க. சில பேர் வெளியேறாங்கன்னா அது அவங்களுக்கு சுய லாபம் இருக்கும், சுய விருப்பு இருக்குது, லாபம் இருக்குது, அதனால வெளியேறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. தமிழ் தேசியம் எப்போவுமே இது ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்துடுது. முன்னாடி இவங்க அச்சு பார்த்துட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 2009 காலம், அதுக்கப்புறம் ஒரு 10, 11, இந்த 16 வரைக்கும் கூட அவங்க ரொம்ப அசதி பார்த்தாங்க. இப்போ நம்ம வேறு கொண்டுடுச்சு இந்த ஆலமரத்தை, அதுவும் கிளையும் பரப்பிடுச்சு. அதனால் இந்த ஆலமரத்தை ஒன்றையும் திராவிடமும் சரி மத்திய மாநில யாராவது எந்த சக்தியாலையும் இதை தமிழ் தேசத்தை இந்த மண்ணிலேருந்து அகற்ற முடியாது. அதுக்கான வாய்ப்பு பெரிதும் இல்லை. விஜய் ரசிகர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மக்கள் வந்து இப்போ தான் பண்ணிருக்கிறாங்க. ஆனால் புரிதல் வந்து விஜய் ரசிகர் கிடையாது. அண்ணோட கட்சிகளும் ரொம்ப புரிதல் வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணோட சொல்கிற பார்த்தீங்கன்னா மலைவளம் சரி இயற்கைகள் வந்து யாருமே இந்த சொல்ல மாட்டாங்க. மற்ற கட்சிக்காரங்க நம்ம அண்ணன் சீமா சொல்லுவாருங்க. நாங்கள் வந்து ஒரு 13 வருஷமாக ஒரு குடும்பம் கட்டி அதில் குழந்தைங்களை வளர்த்து அந்த குழந்தைகளுக்கான என்ன சொல்கிறது சாப்பாடோ துணிமணியோ பாதுகாப்போ உறைவிடமோ உணவோ எல்லாமே பார்த்துட்டு குடும்ப சண்டை வரும்ல அதையும் பார்த்துட்டு இது வரைக்கும் கட்டி காப்பாற்றி 8% வளர்ச்சி இவங்க சொல்கிறாங்கல்ல, கட்சியிலேருந்து போயிடுவாங்க அப்படியே கூடாரம் காலி ஆகிறது எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இவ்வளோ சண்டையை பார்த்து எங்கள் அண்ணன் குடும்பம் நடத்துறார். குடும்பம் இன்றைக்கி நிற்குது, எங்களுக்கு சான்று இருக்குது, வளர்ச்சி இருக்குது. நாங்கள் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இவர் இப்போ தான் ஒரு வேலை இப்படி நகைச்சுவை கூட வச்சுங்க, திருமணம் ஆயிருக்கு, பொண்டாட்டி கூட ஒழுங்காக குடும்பம் நடத்தணும், அதுக்கப்புறம் குழந்தைய பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை வளர்க்கணும், அந்த பிள்ளைங்க ஒன்று ஒரு மாதிரி செய்யும். நான் எதை சொல்ல வரேன்னா, பொறுப்பு போடணும், பொறுப்பு போட்டதுக்கப்புறம் வந்து சீட்டு கேட்பாங்க, சீட்டு கேட்குறதுல பிரச்சனை வரும். நம்ம ஆளுங்களை பற்றி நம்மளுக்கு தெரியும். அண்ணன் சொல்லுவார் எல்லாருக்கும் எல்லா இனத்துக்கும் தலைவனாக இருந்துடலாம். தமிழனுக்கு தலைவனாக இருக்கிறதுக்கே அண்ணனை தவிர அரசியலில் தகுதி இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப கஷ்டம். அண்ணன் சொல்லுவார் ரொம்ப கஷ்டம், தமிழனுக்கு தலைவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரசிகர் வந்திருக்காங்க, ஆர்வத்தில் செய்கிறாங்க, வரவேற்கிறோம். ஆனால் அங்கே சீட்டு பொறுப்புன்னு வரும்போது பிரச்சனை வரும், தீக்கணும். விஜய் அதை செய்வாரா, களத்தில் நிற்பாரா? நாங்கள் வந்து எதிர்பார்க்குறது ஒன்று தான், ஒரே ஒரு தேர்தல் அவர் சந்திக்கட்டும், சந்தித்து முடித்தோடனே என்னுடைய வாக்கு சதவீதம் இவ்வளோன்னு சொல்லட்டும், சொல்லி முடித்தோன்னே நாங்கள் பேசுகிறோம். அது எங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் இது வளர்ச்சிக்கு இருக்கும். இவர் தேவைன்னா நாங்களே கூட இருந்து ஆதரிக்க போகிறோம். நீங்கள் சும்மா வந்து எதுக்கு வந்திருக்கீங்கன்றது வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம பேசிட்டோன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அது கூட இது கூட ஒரு அரசியல். இவங்க வரும்போதே எதிர்க்கிறாங்க, தம்பி ஆதரவு இல்லாதனால அண்ணன் வந்து பேசுகிறார். அப்படிலாம் எங்கள் அண்ணனெல்லாம் தப்பாக சொல்லக்கூடாது. நம்ம தெளிவாக தான் சொல்லியிருக்கோம், நீ தமிழ் தேசியன்னு எடுத்துகிட்டு வா, தமிழ் தேசியன் பாதையில் பயணி, சேர்ந்து பயணித்தாலும் சந்தோஷம், தனித்து வந்தாலும் மக்களுக்கு நன்மை செஞ்சாலும் ஏற்கிறோம். நீ திராவிடன் சொல்லிட்டு வருவேன், இப்போ நீ நன்மையே செய்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ திராவிடன் செய்தால் தேசியம் தமிழ் தேசியம் செய்துன்னா நீங்கள் பதில் என்னவா இருக்கும்? இப்படி ஒரு கொள்கை இருக்கா? இப்போது எனக்கும் விஜய் பிடிக்கும். நான் ஒரு விசிறி மட்டும்தான். ஒரு இளைய தலைமுறை வந்து விசிறியாக இருந்துட்டு அதை ஓட்டர்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு இளைய தலைமுறையோட நாசமாக போகிற வழிக்கு தானே வழிவகுக்குது. அது மிகப்பெரிய தப்பு. இளைஞர்களுக்கு கட்டாயமாக இந்த சிச்சுவேஷனில் அறிவு கட்டாயமாக இருக்கணும். ஏன்னா திராவிட அரசு வந்து எல்லா வளங்களையும் வந்து கொள்ளையடிச்சு நாட்டையை நாசம் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் எது வந்து தமிழ் தேசியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குதுங்கும் போது நம்ம தான் தேடி போகணும். அப்படி ஒரு கட்சி நான் தமிழ் தேசியங்கும் போதே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம மக்களையும் நம்மளோட மண்ணையும் வளத்தையும் பாதுகாக்கிறது, நம்மளோட மொழியை பாதுகாக்கிறது மட்டும்தான் நம்மளோட தலையாய கடமையாக இந்த பீரியடுக்கு இருக்கணும். இதே இளைய தலைமுறை வந்து நான் விசிறின்னு சொல்லிக்கிட்டு ஓட்டர்ஸ் ஃபுல்லாக ஃபேன்ஸ் ஃபுல்லாக ஓட்டர்ஸாக மாறுறதுங்கிறது மிகப்பெரிய தப்பு.
அப்படி இருக்கவும் கூடாது. பேசுறது எல்லாரும் பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம 15 வருஷமா களத்தில் இருக்கிறோம். களத்தில் இருக்கிறோம் உண்மையை நேர்மா மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் செந்தமன் சீமான் அந்த இடத்துல போய் நின்று மக்களுக்கு வந்து நாங்கள் முதலமைச்சர் ஆகணும் அதை பண்ணுறதில்ல, மக்களுக்கு கூட நின்று அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அந்த உதவி செய்யத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆட்சிக்கு வர்றது ரெண்டாவது விஷயம், மக்களுக்கு செய்யணும். விஜய் அப்போ இந்த மாநாடு நடத்தினதுக்கு அப்புறம் வெளியே வந்திருக்காருன்னா இந்த விவசாயி இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு உணவு கொடுத்துருக்காரு, அது மகிழ்ச்சி. ஆனால் அதை தாண்டி நீங்கள் எத்தனை ஊடகத்தில் நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க, எத்தனை பொதுமக்கள் அந்த துயர நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. இப்போ மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எத்தனை இடத்துல போய் நீங்கள் தண்ணியில் இறங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் பார்க்காம நீங்கள் உள்ளுக்குள்ளே உட்காந்து தலைவர் மக்கள் விரும்ப மாட்டாங்க. களத்தில் இறங்கி வேலை செய்கிற தலைவர் தான் விரும்புவாங்க. அது களத்தில் இறங்கி வேலை செய்கிறது எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான். ஏன்னா நம்ம வந்து கட்சி தலைவர் எங்கள் அண்ணன்றதுக்காக, ஏன்னா அது உண்மை நேரமாக அவர் உழைக்கிறாரு. எந்தெந்த மழை வந்தாலும் சரி அவர் அந்த போட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு மக்களை பார்த்து எங்ககிட்ட இருக்கிறது எங்ககிட்ட காசு இல்லை கேட்டால் நீங்கள் வந்து உண்டியில் எடுத்து ஏந்தி போகிறீங்க. ஆமாம், உண்டியில் எடுத்து ஏந்தி போகிறதான் மக்கள்கிட்ட கேட்குறோம், கேட்டு காசை வாங்குறோம். எங்களால் கொஞ்சம் பால் பாக்கெட்டு பேஸ்ட்டு பல்படி எல்லாத்தையும் வாங்கி நாங்கள் எடுத்து போய் வீடு வீடாக போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். இதை நாங்கள் செய்கிறோம், எங்களால் முடிஞ்ச செய்கிறோம். நீங்கள் ஆட்சியை வச்சுட்டு உங்களால் திராணி இல்லாமல் நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்களா? அதை என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பாப்பா. எவ்வளோ கோடிக்கணக்கில் உங்களை சொத்து இருக்குது, அதில் 10 பேர்ட்டு கேட்டு வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கலையே எதுவும் மக்களுக்கு. எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய காலரா டெங்கு நிறைய மருத்துவமனையில் போய் பாருங்கள். இந்த மருத்துவர்கள் தான் ஏகப்பட்ட பணத்தை பிடுங்கி சின்ன சின்ன உடல் கூட அது எவ்வளோ காசை வாங்கி சம்பாதிக்கிறாங்க இந்த நேரத்தில். அப்போ அரசு மருத்துவமனையில் தரமான மருத்துவம் இருந்துன்னா ஏன் தனியாருக்கு போய் 1000 2000 கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது? சும்மா ஒரு டெஸ்ட் எடுக்க போனாலும் 5000 வாங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ விஜய் அவர் வரதால எங்களுக்கு எந்த தாக்கமும் ஏற்பட போகிறதில்ல. அவர் வந்து எங்கள் அண்ணா சொல்லிட்டு அவர் வரதில் மகிழ்ச்சி, வரட்டும். ஆனால் விஜய் வந்தாலும் எங்களுக்கு தாக்கலாம் ஏற்படாது. ஐயா கமலஹாசன் வந்தார், என்னாச்சு? இப்போ எங்கே இருக்கானே தெரியல. அவரும் அந்த இன்னொருத்தர் ஒரு பாடகர் தான் நினைக்கிறேன், 2 பேர் தான் இருக்காங்க. ஐயா மயூரியாவும் அவர் ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி அவரும் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த கட்சி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருப்பாரு? அவர் உள்ளே தான் இருக்கணும், வேற வந்து தாக்கலாம். எங்கள் தம்பிங்க அண்ணன் எல்லாருமே நம்ம கட்சியில் இருப்பாங்க, ஓட்டு போடுவாங்க. ஏற்கனவே இருக்கிற அந்த 37 லட்சம் வாக்காளர் இருப்பாங்க. அதை தாண்டி நிறைய எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்து. ஏன்னா இனத்துக்காக நிற்கிறோம், மக்களுக்காக நிற்கிறோம். அதில் அவங்களுக்கு புரியும், மக்களுக்கு எங்கள் தாய் தகப்படுங்க அவங்களுக்கு புரியும். தான் பசங்களுக்கு போடாமல் வெளி ஆளுங்க போய் போட்டு ஜெயிக்க வச்சு அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஐயா விஜய் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு அந்த அரசியலை பற்றியெல்லாம் தெரியாது. கற்றுக்குன்னு வரணும்னா அது இன்னும் 5 வருஷம் ஆகும். கற்றுக்குன்னு வந்து 5 வருஷம் ஆகும். அவர் களத்தில் இறங்கலாம் வேலை செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் அவங்க கட்சியில் இருக்கிற தம்பிங்களாம் கூட கொஞ்சம் வேகமாக வேலை செய்கிறாங்க. இந்த கொடி ஏற்றணும், பதாகை வைக்கணும்னு. பதாகை கொடி தான் வைக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து சினிமா துறையில் வந்ததுனால நீங்கள் அந்த இயக்கம் இருக்கும்போது நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க. அந்த வேலையை தான் நீங்கள் செய்வீங்க. நீங்கள் எத்தனை இடத்துல மக்களுக்கு போய் சந்தித்து மக்கள் பிரச்சனைக்கு கையில் எடுக்கிறீங்கன்றதான் கேள்வி. அந்த வேலையை நீங்கள் செய்யலையே. வருங்காலத்தில் அந்த மாதிரி நடவடிக்கைலாம் எடுக்கப்படும் சொல்கிறாங்க, அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது நடக்குமான்னு எனக்கு நடக்கலாம், ஒரு சில இடத்துல நடக்கலாம், முழுமையாக நடக்க முடியாது. இப்போ நான் வந்து IPL அப்போ எனக்கு கூட்டு போய் 12 நாள் சிறையில் வச்சாங்க. நான் 5ஆம் சிறையில் போய் இருந்துட்டு தான் வெளியே வந்தேன். இதே அவங்க ஆளுங்களை கொண்டு போய் சிறையில் வச்சா இருப்பாங்களா? 4-5 பேர் தூக்கி உள்ள போட்டு பாருங்க, அப்புறம் தெரியும் அவங்க அரசியல் எப்படி நடத்தாங்கன்னு தெரியும். அதெல்லாம் அவங்க நிற்க முடியாது. இந்த களத்தில் நிற்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அவங்க ஏதோ விளையாட்டாக நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. நாங்கள் மழையில் நிற்போம், வெயிலில் நிற்போம், குளிர் நிற்போம், எல்லாத்துலையும் நிற்போம். அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று சொல்லியிருக்காரு, விஜயோட கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு திராவிட கட்சியை தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரோட பார்வையில் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் அதான் பார்க்குறேன். எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறார் அதுதான். இப்போ தம்பி எனக்கு 54 வயசு ஆகுது. நான் திமுகவில் இருந்திருக்கிறேன், தேமுதிகவில் கேப்டன் கட்சியில் வந்து மாநில பேச்சாளர் இருந்திருக்கிறேன். இந்த 54 வருஷத்தில் எப்படின்னு 34 வருஷம் அரசியல் பண்ணியிருப்பேன். இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களே அரசியலில் முதிர்ச்சி பெற்ற ஒரு தலைவன் என்னுயிர் அண்ணன் சீமான். அதுக்கு தான் அவர் கூடையே பிடிச்சி நாங்கள் கையை பிடிச்சி நிற்கிறோம். தெரியுதுங்களா? அவர் போல தலைவன் எவனும் இனிமேல் வர முடியாது. தெரியுதுங்களா? பாருங்க, நின்ன இடத்துலையே இந்த நாட்டினுடைய அனைத்தையும் பேசக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க தலைவர். சில பேர் துண்டு சீட்டோடு பேசுவான். எங்கள் அண்ணன் இதய சுவட்டில் எழுதி வச்சு பேசுவார் எதாக இருந்தாலும். தெரியுதுங்களா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தாலும் இதய சுவட்டில் எழுதி வச்ச அந்த வலியை வேதனையை அதே இடத்துல பேசி மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய தலைவன் என்னென்னு பாக்கி போல சீட்டை எழுதி வச்சுட்டு பக்கமாக எழுதி வச்சு பேசுவான். இதுலேயும் தெரியவனா யார் நல்ல தலைவன்னு. அதனால வந்து நானும் சொல்கிறேன், திராவிடம் எங்களுக்கு வந்து எப்போ இல்லை எப்போவுமே எங்களுக்கு திராவிடம் எதிரி. எவன் திராவிடத்தை ஆதரித்து வந்தாலும் இங்கே சீட்டு கிடையாது, ஓரமாக தான் நிற்கும். வாய்ப்பு இருக்கலாம், அது அவரோட கருத்து. நம்ம அண்ணன் சொல்கிறதுன்னா அவர் நம்ம தம்பி தான் சொல்கிறாரு. நம்ம அண்ணன் தம்பி தான் சொல்கிறாரு கண்டி. அந்த மாதிரி கருத்து அண்ணன் இன்னும் வைக்கல. பார்ப்போம் அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதான் அண்ணன் சொல்லிட்டாருல்ல, இது கலவை சோறுன்னு தான், கருவாட்டு சாம்பார், அதுவும் தேங்காய் அரைச்சி ஊற்றின கருவாட்டு சாம்பார் ஆகுது இது. அதனால் கொள்கையில் ஒரு உறுதி இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிட்டோம்,
சந்திச்சு அவரோட நிலைப்பாடு சொல்லும் போது தான் நம்ம அதுக்கான கருத்தை நம்ம எடுத்து சொல்ல முடியும். அது வரைக்கும் அதுல இருந்து நம்ம கருத்து எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அவர் யாருன்னே தெரியல. அவருக்கு ஒரு ஸ்கிரிப்டை படிச்சுட்டாப்பல மேடையில் பத்திரிகை சந்தித்து கேள்வி அங்கே பதில் சொல்லணும்ல. அப்போ தானே அவரோட நிலைப்பாடு என்ன, அவரோ என்ன நிலைப்பாடில் என்னென்ன இருக்காரு, நீட்னா என்ன, அதுக்கு எப்படி போவார், தமிழ் தேசத்துக்கு தமிழுக்காக என்ன பண்ண போறாரு, தமிழ்நாட்டு மண்ணுக்காக என்ன பண்ண போறாரு, மக்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா அவர் மீடியாவை சந்திக்கும் போது தான், பத்திரிகை சந்திக்கும் போது தான் அதுக்கான நிலைப்பாடு நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அண்ணாமலை அவர் கருத்தை சொல்றாரு, நம்ம என்ன சொல்றாரு, இல்லடா அண்ணன் சொன்னார், இல்லடா தம்பி இப்படி வரக்கூடாதுடா, இது நம்ம வந்து திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு தான் இங்கே வந்து இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்கு. நீ திருப்பி நான் ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு தேசியம் தமிழ் தேசியம் சொல்லும் போது அது உன்னையும் நாங்கள் சேர்ந்து அதை எதிர்க்க வேண்டியது வரும். அதே திராவிட கட்சியான திமுகவை தான் அவர் எதிராளியா வச்சிருக்காரு, என்னோட வில்லன் சொல்றாரு. அது வந்து சினிமா படம் இல்லையா, சினிமா படம் இல்லை, கருத்தியல் ரீதி சண்டை வரும். இங்கே அவருக்கு நெருக்கடி வரும்போது அவங்க ஆட்கள்லாம் உறுதியாக அண்ணன் கூட நிற்பாங்களா? எங்கள் அண்ணன் கூட நின்று போனதுக்கே சித்தாந்தத்தின்படி கொள்கைப்படி சீமான்ற முகத்துக்குள்ள பிரபாகரன்ற முகம் இருக்கலாம், தலைவன் முகம், வேற முகம் கிடையாது. ஆனால் இந்த கட்சிக்குள்ளே இருக்காங்கல்ல, இங்கிருந்து போனவங்களாம் அந்த முகத்துக்குள்ளே சீமான் இல்லாமல் பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு முகத்துக்குள்ளேயும் சீமான்ற முகம் இல்லாமல் விலை கிடையாது, உனக்கு மரியாதை கிடையாது. நீ எதை வச்சு போகிற? பேரை சொல்லக்கூடாதுமா, சொன்னால் கூட என்ன இருக்குது? ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் போனார், ராஜீவ்காந்தி என்ற ஒருத்தருக்காகவா அந்த மதிப்பு? அதுக்குள்ளே அண்ணன் புகுத்தப்பட்டது, அண்ணன் கொடுத்த திரை வெளிச்சம், அண்ணன் கொடுத்த அந்த புகழ் வெளிச்சம் எல்லாமே அண்ணன் உங்களை நம்பி விவாத மேடைகளுக்கு அனுப்புனார். நீங்கள் பயிற்சி பெற்றீங்க, நீங்கள் எல்லாருக்கும் தெரியுறவங்களா மாறினீங்க, அதை வச்சு வேலை பேசுகிறீங்க, வேலை பேசி நீங்கள் போனீங்க. இவங்களுக்குள்ள அண்ணன் முகம் இல்லாமல் இவங்களுக்கு மதிப்பு இல்லை. அண்ணன் முகம் தனித்துவமான முகம். விஜய் ரசிகர்களும் அது மாதிரி எந்த முகத்தை போட்டுன்னு வருவாங்கன்னு தெரியாது. வளரும்போது பிரச்சனை வரும். களத்தில் நிற்பாங்களா, காலி பண்ணுவாங்களா, நிலைப்பாங்களா, நீடிப்பாங்களா, தாக்கு பிடிப்பாங்களா, அதெல்லாம் வந்து கொள்கை வரணும், பிரச்சனை வரணும், அதுக்கப்புறம் தான் அவங்கள முடிவு பண்ணணும். இப்போ எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. இந்த 26 தேர்தல் இல்லாம இன்னும் ஒரு 2-3 தேர்தலை பார்த்தா விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அனுபவம் பெற்றா ஒரே ஒரு தேர்தல் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் 234 தொகுதிக்கு வேட்பாளர் போடணும், கொள்கையை சொல்லணும், ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவர் கூட்டணி போறாரா, அப்போ மனநிலை மாறும். ஏதோ இவ்வளவும் வச்சுக்கிட்டு உடனே ஒரு வந்தவொடனே ஆட்சி பிடிச்சிருவாருன்னா நான் என்ன கேட்குறேன், ஒரு வேளை வரட்டும்பா. தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? முட்டாளா பார்க்க மாட்டோம். எப்பா நீ என்னை விரும்புகிறேன்னா என்னை பற்றி தெரியணும்பா, என் குணம் தெரியணும், நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியணும்பா. இவன் எப்படின்னா பொண்ணை பார்த்தோன்னா பொண்ணுக்கிட்ட பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டோன்னா அவள் தான், அது எப்படிங்க சரி வரும்? லவ் கூட சொல்லணும், என்னை பற்றி புரிஞ்சுக்கணும், அவங்க பொண்ணு. அதே மாதிரி கொள்கை கூட எப்படின்னா மக்கள்கிட்ட சொல்லணும், சொல்லி அதில் மக்கள் ஈர்க்கப்படணும், நிலையாக நிற்கணும், அவங்க கட்சிக்காரங்க நிற்கணும். அதன் அடிப்படையில் அவங்க வந்து வளரணும். சும்மா வந்தார் புகழ் வெளிச்சம் அதை வச்சுட்டுலாம் ஆட்சிக்கு வருவார்னா நம்ம முட்டாள் கிடையாது. அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்களா இதுவும் திராவிட கட்சி தான் அப்படின்ட்டு. எப்படி திராவிடமாக இருக்க முடியும்? ஒன்றா தமிழ் தேசியமாக இருக்கணும், இல்லை திராவிடமாக இருக்கணும். 2 அப்படிங்கிறது மிகப்பெரிய தப்பு. இன்னும் மக்களை முட்டாளாக்கக்கூடாது. ஓகே, ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அதே திராவிட கட்சியை சேர்ந்த திமுக அவர்களை தான் பார்த்தீங்கன்னா என்னோட எதிரி, கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ எப்படி ரெண்டும் ஒரே கட்சியாக? அதிமுக திமுக ரெண்டுமே பார்க்குறீங்க, ரெண்டுமே திராவிட அரசியல் தான். அஃப்கோர்ஸ் விஜயோட தாவைக்காவும் திராவிடங்கும் போது எல்லாமே திராவிட கட்சிகள் தானே. அப்போ 3க்குமே நம்ம தான் வந்து தமிழ் தேசியத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, திராவிடத்தை கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேபி அங்கே இருக்க கூட்டத்தை வந்து இந்த பக்கம் திருப்பறதுக்கு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க எப்படியாவது வந்து நம்ம ஜெயிக்கணும், இல்லாட்டி நம்ம கட்சியை பெருசாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக திராவிடங்கிற பேரில் வச்சோம் அப்படின்னா ஓட் பண்ணுவாங்கன்னு மாதிரி நினைக்கிறாங்களோ என்னவோ. பட் மக்கள் வந்து இந்த இடத்துல சூதானமாக இருக்கணும். தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறு அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும். அப்போ வரப்போகிற 2026 விஜய் அவர்களால வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது? கட்டாயமாக இருக்காது, கட்டாயமாக இருக்காது. அவரே தான் சொல்லிட்டாரு, அது திராவிட மாடல், அதை தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்களாக பார்க்குறேன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால் அதுதான் உண்மை. அண்ணாமலை சொன்னது, அவர் இப்போ தான் படிப்பை முடிச்சுட்டு லண்டன்லேருந்து வந்திருக்காரு. நேற்று வந்து அவர் பேட்டி கொடுத்தா நானும் கேட்டேன் அந்த விஷயத்த. ஆனால் அவர் சொன்னது உண்மைதான். அவர் ஆனால் கட்சியின் எதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தானே குறிப்பிட்டிருக்காரு. அது எப்படி அவர் திராவிடம் ஒன்றுன்ற பிறகு தமிழ் தேசம் திராவிடம் ஒன்றுன்னு அதை எதிர்க்கிறது அது சும்மா. ஏன்னா எங்களுக்கு நிறைய பேர் சொல்கிறதுனால அவங்களோட பி டீம் தான். இப்போ பார்த்தீங்களா, நேரடியாக எதுவுமே எதிர்க்க மாட்டாங்க. திமுக எதிர்க்கவே இல்லை. நாங்கள் போய் கொடியாத்தலாம், ஒரு பதாகை வைக்கணும், ஒரு காவல்துறையில் போய் அனுமதி கேட்டா அது கிடையாது, இது கிடையாது. முதல்ல உங்கள்கிட்ட அனுமதி கேட்கணும். நான் அது அனுமதி கொடுக்குறது மாநகராட்சியும் நகராட்சி நிர்வாகம் தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து அனுமதி வாங்கி வந்து கொடுத்துட்டு தான் போன சொல்லலாம். இந்த காவல்துறை வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் பண்ணாதீங்க, போவாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் கட்சி எந்த இடத்துல அனுமதி வாங்கினா, எந்த கொடியாத்துக்கு அனுமதி வாங்கினா, எந்த இடத்தையும் வாங்கலை. இப்போ அது பி டீமா எந்த டீமான்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து அவங்க கேட்குறாங்களா கேட்கலையா இருந்தாலும் அவங்க மாதிரி எல்லா இடத்துலையும் கொடி ஏற்றுறாங்க. இப்போ நாங்கள் போனால் மட்டும் ஏற்றக்கூடாது,
தலைவர் பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது, போஸ்டர் அடிக்கக்கூடாது, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா முடக்கணும், நாம் தமிழ் கட்சி முடச்சிக்கு எதாவது பண்ண நீ முடக்கலாம் முடியாது. அது சொல்லுவாங்க, நெருப்பில் வந்து நீ என்ன மண் அள்ளி போட்டாலும் அது உள்ளே புகஞ்சு 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 வந்துக்கிட்டே இருக்க வெளியே, அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது.